தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, தமிழக அமைச்சரவையில் நாளை மாற்றம் ஏற்படுகிறது. தமிழக அமைச்சரவையில் மாற்றம் ஏற்படுவதற்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல் அளித்திருக்கிறார். தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். தமிழக அமைச்சரவையில் நாளை மாற்றம் செய்யப்படுகிறது. நீண்ட நாட்களாக தமிழக அமைச்சரவையில் மாற்றம் இருக்குமா, உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆவாரா என கேள்விகள் பல எழுப்பப்பட்டு வந்தன. அதற்கு ஒரு பதிலாக தற்போது தமிழக அமைச்சரவையில் நாளை மாற்றம் செய்யப்படுகிறது என பதில் வந்திருக்கிறது. இது குறித்து நியூஸ் 18 தமிழ்நாடு ஆசிரியர் திரு கார்த்திகை செல்வன் அவர்கள் நம்மோடு தொலைபேசியில் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். தற்போது தமிழக அமைச்சரவையில் நாளை மாற்றம் செய்யப்படுகிறதாக தகவல் வெளியாகியிருக்கு. இது குறித்த உங்களது பார்வை? அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்திருக்கிறது. ஆளுநர் மாளிகையிலிருந்து அதிகாரப்பூர்வமாக அந்த அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. துணை முதலமைச்சராக உதயநிதி பொறுப்பேற்கிறார். இதற்கான ரெக்கமெண்டேஷன்ஸ், முதலமைச்சருடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆளுநர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தான் வந்திருக்குது. மிக முக்கியமான ஒரு மாற்றம்னு சொல்லலாம். முதலமைச்சராக 2021 திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு, அமைச்சரவை பொறுப்பேற்ற பிறகு இந்த முக்கியமான ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. 2009 துணை முதலமைச்சராக இப்போதைய முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் பொறுப்பேற்றார். இப்போது இன்னும் அடுத்த ஒரு துணை முதலமைச்சர் அப்படிங்கிறது திமுகவுடைய ஆட்சிகள் வரலாற்றில் இடம்பெறக்கூடிய ஒரு முக்கியமான அம்சம். ஏற்கனவே விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டிருந்த திரு உதயநிதி துணை முதலமைச்சராக பொறுப்பேற்பார் அப்படிங்கிறது நீண்ட காலமாகவே எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றாகவே இருந்தது. அது அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக வந்திருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் இந்த அறிவிப்பு அல்லது இந்த அமைச்சரவை மாற்றம் அப்படிங்கிறது செந்தில் பாலாஜியினுடைய பிணைக்காகத்தான் தள்ளி போகிறது அப்படிங்கிறதும் ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான். உச்சநீதிமன்றத்தினுடைய பிணையில செந்தில் பாலாஜி வெளியே வந்திருப்பதனால கூடுதலாக அவர் அமைச்சரவையில் இடம்பெறுவதற்கு சட்ட ரீதியான எந்த தடையும் இல்லை என்கிற அடிப்படையிலும் செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் அவர் அமைச்சரவையில இடம்பெற்றிருக்கிறார். அந்த அறிவிப்பையும் கொடுத்திருக்காங்க. அது மட்டுமல்லாமல் அமைச்சரவையில மாற்றங்களும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ அமைச்சரவையில துறை ரீதியான மாற்றங்கள்ல திரு பொன்முடி, உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பொன்முடி இப்போது வனத்துறை அமைச்சராக பொறுப்பேற்கிறார். இந்த மாற்றத்துல அது ஒரு முக்கியமான மாற்றமாக இருக்கிறது. அதே போல திரு மெய்யநாதன் ஏற்கனவே அவர் ஒரு என்வரான்மெண்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச், இந்த ரெண்டும் அவருக்கு இருந்தது. அவர் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையினுடைய அமைச்சராக பொறுப்பேற்கிறார். பிற்படுத்தப்பட்டோர் அமைச்சரோடு சேர்ந்து அதுல மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் அமைச்சரவையும் சேர்ந்து வரும். அந்த இலாக்காவும் அவருக்கு ஒப்படைக்கப்படுகிறது. திருமதி கயல்விழி செல்வராஜ் ஏற்கனவே ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர். அவருக்கு மினிஸ்டர் ஃபார் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதுல முக்கியமான ஒரு மாற்றமாக இருக்கிறது. அதே போல திரு மதிவாணன் வனத்துறை அமைச்சர், அவரோடதும் மாற்றப்பட்டிருக்கிறது. அதுல மதிவேந்தன், வனத்துறை அமைச்சர் மதிவேந்தனுடைய துறை மாற்றப்பட்டு அவருக்கு ஆதிதிராவிடர் நலத்துறை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆதிதிராவிடர் நலத்துறை மற்றும் அதே போல பழங்குடியினருக்கான நலத்துறையையும் அவர் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போல அடுத்த முக்கியமான மாற்றம் என்பது பார்க்கும்போது ராஜகண்ணப்பன், ஏற்கனவே அவர் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக இருக்கிறார். அவருக்கு பால்வளத்துறை ஒதுக்கப்படுகிறது. பால்வளத்துறையோடு அந்த துறை என்பது இருக்கிறது. திரு தங்கம் தென்னரசு நிதித்துறை அமைச்சராக இருக்கிறார். அவருக்கு நிதியோடு சேர்ந்து நிதித்துறையும் அதே போல மின்துறையையும் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடியவர். அவருக்கு இப்போது அதாவது நிதித்துறையோடு சேர்ந்து கிளைமேட் சேஞ்ச், அதாவது அந்த துறையும் மாற்றி கொடுக்கப்படுகிறது. அதுல முக்கியமாக சுற்றுச்சூழல், அதே போல பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வருகிறது. காலநிலை மாற்றம் குறித்த விஷயங்களும் ஆர்கியாலஜியும் அவருக்கு தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கிறது. நிதியோடு சேர்ந்து ஆர்கியாலஜி துறையும் சேர்ந்து இருக்கிறது. அது அவருக்கான விருப்பமான ஒரு துறை என்கிற அடிப்படையில அந்த மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இவையெல்லாம் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து இதில் திரு முதலமைச்சர் சில புதியவர்களுக்கான அந்த அறிவிப்பும் இருக்கிறது. அது ரொம்ப முக்கியமா இருக்கு. திரு செந்தில் பாலாஜி, திரு கோவிச்செழியன், திரு ராஜேந்திரன், அதாவது பணமரத்துப்பட்டை ராஜேந்திரன் சேலத்தில் பகுதியை சார்ந்தவர். அதே போல திரு SM நாசர், முன்னாள் அமைச்சர், ஏற்கனவே அமைச்சரவையிலிருந்து விடுவிக்கப்பட்டவர். இவங்கள் எல்லாம் புதிதாக நாளை பதவியேற்கிறார்கள். இந்த பதவியேற்பு என்பது அதற்கான இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆளுநர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்பதும், இதற்கான பதவியேற்பு நாளை 3:30 மணி அளவில் நடைபெறுகிறது என்பதும் தான் இதுல அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக வந்திருக்கக்கூடியதாக பார்க்கிறோம். இது மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு. இந்த அறிவிப்பை தொடர்ந்து நாம பார்க்கும்போது இந்த அறிவிப்பை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்டது துணை முதலமைச்சராக திரு உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்பதுங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு மாற்றம். நிர்வாக ரீதியாக
அவருக்கு கூடுதலாக எதுவும் துறைகள் ஒதுக்கப்படுகிறதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். அவருக்கு ஏற்கனவே விளையாட்டுத் துறையில் இருக்கிறாரு, அதே போல சிறப்பு செயலாக்க திட்டம் இருக்கிறது. இன்னும் கூடுதலான துறைகள் இருக்கிறதா அல்லது இதே துறைகளோடு சேர்ந்து அவருக்கு கூடுதலான பொறுப்பு என்பதோடு மட்டும் இருக்கிறதா அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கிறது. அது தவிர அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அதாவது இலாக்கா மாற்று முறை இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதலாக இலாக்கா மாற்றங்கள் இல்லாமல் 4 பேர் புதிதாக இடம்பெற இருக்கிறார்கள் அமைச்சரவையில. நீக்கப்பட இருக்கக்கூடியவர்கள் என்ன என்பதும் அதுவும் கவனிக்க வேண்டியதாக இருக்கும். இலாக்கா மாற்றங்கள் மட்டும் இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடியதை பார்க்கிறோம் மோனிஷா. இதுல கூடுதலான தகவல்களையும் நம்ம தொடர்ச்சியா பார்க்கலாம். பத்திரிகையாளர்களுடைய பார்வை உள்ளிட்ட அம்சங்களையும் தொடர்ச்சியா பார்க்கலாம். மிக முக்கியமான ஒரு மாற்றம் அமைச்சரவையை பொறுத்த வரைக்கும் ஏற்பட்டிருக்கிறது.